Hi dears, welcome to Mom's Magic Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல பனீர் பட்டர் மசாலா செய்ய போறோம். இந்த பனீர் பட்டர் மசாலா சப்பாத்தி, நான் இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு ஒரு எக்ஸலண்டான சைட் டிஷ். இது செய்யறது ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேனை நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் 1 ஆனியனை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனியனை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். ஸோ கொஞ்சம் பெருசாக கட் பண்ணால் பரவாயில்ல. இன்றைக்கி நான் கொஞ்சம் பெரிய ஆனியனாக எடுத்திருக்கேன். சின்ன ஆனியனாக இருந்தால் 2 ஆனியன் போட்டுக்கோங்க. நல்லா இது வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆனதும் அதில் 4 டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் 2 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதில் ஒரு 6 to 7 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். எடுத்துருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை மூடி வச்சு அப்படியே வேக விட்டுருங்க. இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது இருக்கட்டும். இதுதான் பனீர் பட்டர் மசாலாவோட பேஸு. இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணி அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். இல்லைனா உப்பு நம்ம கடைசியாக மொத்தமாக கூட ஆட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இப்போ நம்ம பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கணும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காய தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்காக. இது உங்களுக்கு கூடவோ குறைவோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதிகமாக தக்காளி சேர்த்ததுனால இது கொஞ்சம் புளிக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம கடைசியாக பன்னீரை ஆட் பண்ணிடலாம். இது வீட்டிலே பண்ண ஃப்ரெஷ்ஷான பன்னீர். பன்னீர் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் பன்னீர் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கடையில் வாங்குறதை விட குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய்க்கு பதிலாக நம்ம க்ரீம் கூட யூஸ் பண்ணலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி. இதை இப்படி 2 கைக்கும் நடுவில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல, பட் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அதே ஃப்ளேவர் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பனீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இதை இதே மெஷர்மெண்ட்டோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்ப்ரெட் த ஜாய் ஆஃப் குக்கிங்.